விஜய் சார் வணக்கம். இன்றைக்கி தேர்தல் என்றாங்க, இன்றைக்கி ஜெயிச்சிடுவேன். எல்லா கட்சிக்காரங்களும் மைக்கை பிடிச்சி ஜெயிச்சுட்டு போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? மைக்கை பிடிச்சி என்னென்ன சொன்னியோ எல்லாத்தையும் செய்யணும். மெயினாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்குலாம் வீடு கொடுக்கணும். கண்டிப்பாக எனக்கெல்லாம் வீடே கிடையாது. உன் ஆட்சி முடியறதுக்குள்ளே நீ என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன். கரெக்டாக 3 மணிக்கு ரிசல்ட் வந்துடும் ஜெயிச்சிட்டேன்னு, புரிஞ்சுதா? மைக்கை பிடிச்சி எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லிட்டு போன மாரி நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிவிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போதில்லை. சினிமாவில் டைலாக் பேசுகிற மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி கிடையாது. இது ஒன்றும் சினிமா கிடையாது, அரசியல். தெரிஞ்சுதான் வந்த அந்த மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் ரிசல்ட் வந்தோடனே நீ என்னென்ன சொன்னியோ எல்லாத்தையும் செய்யணும். ரசிகர்களாக உனக்கு குரல் கொடுத்தவங்களாம் சின்ன சின்ன பசங்க, 18 வயசு பசங்க, வயசானவங்க, எவ்வளோ பேர் உடம்பு முடியாதவங்க எல்லாரும் உனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நினச்சி பார்த்து இந்த 5 வருஷம் ஆச்சு நீ எப்படி நடத்துகிறன்னு பார்ப்போம். ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க எல்லாரும், ஒரு மாற்றம் ஏற்படும் தமிழ்நாட்டில்னு. அதுக்கு முன் உதாரணமாக இருக்கணும், புரிஞ்சுதா? அங்கே எல்லாம் வாய்க்கிழியே விஜய்க்கு ஓட்டு போடு நாங்கள் கேட்டுட்டு நீ ஜெயிச்சுட்டு ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணார் பாரு, அவர் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவார், 5 வருஷம் ஜாலியாக சுற்றி வந்துடுவார்னு. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நீ எப்படி ஓட்டு கேட்ட, உங்கள் வீட்டில் நான் ஒரு மனுஷன், அண்ணன் தம்பி அப்படின்னு அதே மாதிரி நடந்துக்கணும். இதுதான் எங்கள் வேண்டுகோள்.